ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். விஜயா சாமியார் கிட்ட போயிட்டு வந்துட்டு ஏற்கனவே மனசுக்குள்ள ஒரு பயத்தோட இருக்காங்க. அதே நேரத்துல முத்து யமதர்மன் வேஷம் போட்டுட்டு அங்க டிராமால பேசின டைலாக் எல்லாம் கொண்டு வந்து விஜயா முன்னாடி பேசுறாங்க. ஏற்கனவே பயத்துல இருக்கிற விஜயா முத்து இந்த வேஷத்துல இருக்கிறதும் இந்த டைலாக் பேசுறதெல்லாம் கேட்டோன்ன உண்மையிலே யமதர்மன் தான் வந்து நம்ம உயிரை பாசக்கயிறு வீசி எடுக்க போறாருன்னு நினைச்சு கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துக்கு பார்த்து அண்ணாமலை உள்ள வந்து, என்னடா முத்து, என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. முத்து அமைதியா இருக்காரு. விஜயா உடனே, என்னங்க சொல்றீங்க? முத்துவா இது? ஏய் மீனா, இவன்ட்ட நீ சொல்லி வை, எதுக்கு என்ன இப்படி பயமுறுத்திக்கிட்டு இருக்கான்? ஒரு நிமிஷத்துல கொலையை நடுங்கி போச்சு. ஏன் இப்படி பண்றான் பாருங்க, என்னை அழ வச்சு வேடிக்கை பாக்குறான் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. எப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, சும்மா சிலருக்கு சில பாடம் நடத்தணும்னு நினைச்சேன், அதுக்காக தான்ப்பா அப்படி வந்தேன். ஏய் என்ன சொல்ற? யாருக்காகடா பாடம் நடத்த போற அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. அண்ணாமலை, முத்து எதை சொன்னாலும் புரியுற மாதிரி சொல்லு. இல்லப்பா, இந்த மாதிரி நான் வேஷம் போட்டுட்டு வந்ததுக்கே அம்மா ஏன் உண்மைன்னு நம்பணும்? இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? யமதர்மன் வருவான்னு யாராவது உங்கள்கிட்ட சொன்னானா அப்படின்னு முத்து கேக்குறாரு. விஜயா உடனே அப்படியே மென்னு முழுங்கி கைய பிசைஞ்சுக்கிட்டு தலையை குனிஞ்சு நிக்கிறாங்க. ரோகிணி உடனே, என்ன இவன் ஏதோ நம்மளுக்கு சாதகமா ஏதோ வேலை செய்யற மாதிரி தோணுச்சு, இப்ப உண்மையை உடைச்சிருவான் போல இருக்கே, குட்டைய குழப்ப போறானோ அப்படின்னு பயத்தோட யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜயா கைய பிணைஞ்சுக்கிட்டு நிக்கிறத பாத்துட்டு அண்ணாமலை, என்ன விஜயா இவன் சொல்ற மாதிரி யாராவது யமதர்மன் வரப்போறாருன்னு சொன்னாங்களா என்ன அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. அது வந்து பார்வதி தாங்க ஒரு சாமியார்ட்ட கூட்டிட்டு போனா. அந்த சாமியார் சொன்னதுல இருந்து எனக்கு அப்படியே கொலை நடுங்கிட்டு இருக்கு, பயந்து பயந்து வருதுங்க அப்படின்னு விஜயா பேசுறாங்க. அந்த பயத்தை தெளிவு பண்றதுக்காகத்தான் நான் இப்படி வந்திருக்கிறேன். என்ன முத்து, என்ன சொல்றீங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. பலகுரலே, நான் வர்ற வழியில ஒரு முக்கியமான ஆளை பார்த்தேன். எங்க அம்மா இந்த மாதிரி ஒரு பயத்தோட இருக்கிறாங்கன்ற செய்தியும் தெரிஞ்சிச்சு. எங்க அம்மா எல்லாரையும் பயமுறுத்தி தான் பார்த்திருக்கேன். எங்க அம்மா பயந்து நான் பார்த்ததே கிடையாது. நேத்தே பார்த்தேன், ஒரு மாதிரி இருந்தாங்க. மீனாவும் சொன்னான், பச்சை புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு நெத்தி நிறைய விபூதி அடிச்சுட்டு மனோஜ் கூட்டிட்டு எங்கேயோ போறாங்க உங்க அம்மான்னு சொல்லி. அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு யோசிச்சேன். பார்த்தா இவங்களுக்கு யமதர்மனை பார்த்தா பயம்னு சொல்லி அந்த முக்கியமான ஆள் சொல்லுச்சு. அதுக்காகத்தான் அம்மாவோட பயத்தை தெளிவு பண்றதுக்காக நான் இந்த வேஷத்தோட வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு சவாரியை இறக்கி விட ஒரு டிராமா ட்ரூப்புக்கு போனேன்ப்பா. அவருக்கு காசு கொடுக்காம உள்ள போயிட்டாரு. காசு வாங்கலான்னு பின்னாடியே போனேன். யமதர்மன் வேஷம் போட்டிருந்த ஆளு சரியாவே டைலாக் பேசல. உடனே அந்த டைலாக்க நான் பேசி காமிச்சிட்டேன். அந்த ஆளுக்கு போட்டிருந்த வேஷத்தை தூக்கி என்கிட்ட மாட்டி விட்டுட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நான் டிராமால நடிச்சிட்டு வரேன்பா அப்படின்னு முத்து சொல்றாரு. ஸ்ருதி உடனே, முத்து நீங்க டைலாக் சூப்பரா பேசுறீங்க, நீங்க வேணும்னா டிராமால நடிக்க போங்க, நிறைய காசு கிடைக்கும். நீங்க ஆன்ட்டியோட இந்த பெரிய வீடு மாதிரி இன்னும் நிறைய வீடு வாங்கலாம் அப்படின்னு ஸ்ருதி ஐடியா கொடுக்கறாங்க. பலகுரலு, பரவாயில்லையே, நீயும் நல்ல ஐடியா தான் கொடுக்கற, முயற்சி பண்ணி பாக்குறேன் அப்படின்னு முத்து பேசிட்டு இருக்காரு. விஜயா உடனே, டேய் உனக்கு என்ன பயமுறுத்தி பாக்கணும்னு நினைக்கிறியா? இல்ல, உங்க பயத்தை தெளிவு பண்ணணும்னு பாக்குறேன். சிலர் திட்டம் போட்டு உங்களை சாமியார்ட்ட கூட்டிட்டு போய் யமதர்மன் வருவான் உங்க உயிரை எடுத்துருவான்னு சொல்லி பொய்யா சொல்லி வச்சிருக்காங்க. நீங்க அதுல பயந்து போயிருக்கீங்கன்னு அந்த முக்கியமான ஆள் சொன்னாங்க. யாரு அது முக்கியமான ஆளு? அது வேற யாரும் இல்ல, பார்வதி அத்தை தான். வழியில பார்வதி அத்தைய பார்த்தேன், வேஷத்தோட போய் முன்னாடி நின்னேன். அவங்களே பயந்துட்டாங்க. அப்பதான் அவங்க உளர்னாங்க. என்ன இப்பதான் சாமியாரு உங்க அம்மா கிட்ட சொன்னாரு, யமதர்மன் வந்து உன் வீட்டு வாசல்ல நிப்பான் பாசக்கயிரோடன்னு. நீ என்ன முத்து ஏன் முன்னாடி வந்து நின்னுட்ட? பயந்து போயிட்டேன் தெரியுமா, இப்படியே உங்க அம்மா முன்னாடி போயிடாத அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வேற ஒரு முக்கியமான விஷயமும் சொன்னாங்க அப்படின்னு அப்படியே முத்துவோட பார்வை ரோகிணி பக்கம் திரும்புது. ரோகிணி அப்படியே பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. சரி, அதுக்கு பயம் தெளிய வைக்கிறதுக்காகத்தான் நான் இந்த வேஷத்தோட உங்க முன்னாடி வந்தேன். பாத்தீங்களா, வேஷம் தான் இதெல்லாம். யமதர்மன் வீட்டு வாசல் எல்லாம் வந்து நிக்க மாட்டாரு. அவரு எப்ப வர்றேன் எப்ப போறேன் அதெல்லாம் யாருக்கும் சொல்ல மாட்டாரு. நீங்க எதுக்கு சும்மா பயந்துட்டு கிடக்குறீங்க? யாரோ யாருக்கிட்டயோ சொல்லி இருப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உங்க வாழ்க்கை உண்டு, நீங்க உண்டுன்னு உங்க வாழ்க்கைய பாத்துட்டு போங்க. அடுத்தவங்க பிரச்சனையை தூக்கி உங்க தலையில போட்டுக்காதீங்க, ஃப்ரீயா விடுங்க. யமதர்மன்லாம் உங்களை தேடி வரமாட்டான். அப்படியே வந்தாலும் என்ன தாண்டி தான் உங்ககிட்ட வரணும். சரியா?
பயப்படாதீங்க அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட முத்து சொல்றாரு. விஜயாவுக்கு முத்து பேசுறது கொஞ்சம் ஆறுதலா தான் இருக்கு. ரோஹிணி பெருமூச்சு விடுறாங்க. நல்ல வேலை நம்மள மாட்டி விடல. என்ன பார்லரமா அப்படின்னு முத்து ஒரு சவுண்ட் கொடுக்கறாரு. ரோஹிணி அப்படியே கொலை நடுங்க ஆடி போயிடுறாங்க. ஏன்னா நான் இந்த வேஷம் போட்டு வந்துட்டனால எனக்கு யாராவது சாமியார கூட்டிட்டு வந்துருவியோ அப்படின்னு முத்து அப்படியே ட்விஸ்ட் வைக்கிறாரு. அப்படின்னா அப்படின்னா அப்படின்னு விஜயா கைய ஓங்கிட்டு ரோஹிணி கிட்ட போறாங்க. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.